2 லட்சம் ரூபாய்க்கு மேல் நகை வாங்குபவர்கள் பான் கார்டு எண்ணை கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற கோரி நகைக்கடை உரிமையாளர்கள் சென்னையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். NSC போஸ் சாலையில் தங்க மற்றும் வைர நகை உரிமையாளர்கள் சங்க அலுவலகம் முன் நடைபெற்ற இந்த அமைதி வழி போராட்டத்தில் நகை வியாபாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள். கட்டாய பான் கார்டு திட்டத்தினால் கள்ளச்சந்தையில் நகைகள் விற்பனை செய்யப்படுவது அதிகரித்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்று சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் தெரிவித்தார். 2 லட்சத்துக்கு மேல் நகை வாங்கணும்னு சொன்னால் நுகர்வோர்கள் கண்டிப்பாக பான் கார்டு எண்ணை கொடுக்க வேண்டும். அதை நகை கடைக்காரர்கள் தங்களுடைய பில் எண்ணில் குறிப்பிட வேண்டும். இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு செயல். இது மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்றக்கூடாது, இது நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் நாங்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு காந்திய வழியில இந்த சட்டத்தை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை நாங்கள் வலியுறுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி இந்த சட்டத்தை நீக்கணும் அப்படிங்கறது நாங்கள் சொல்லியிருக்கோம். இதேபோல் கோவை ராஜவீதியில் 800க்கும் மேற்பட்ட தங்க நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கடைகளுக்கு முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை, சேலம் மாவட்டம் ஆத்தூர் உள்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் நகைக்கடை உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.